என்னன்னா ப்ரான் ஆலிவேட்டி. ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. இது ஆக்சுவலாக நல்லா இருக்குடா. இல்லை சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கு. ஸ்வீட்டு காரம் ஸ்வீட் உனக்கு தெரியல? தெரியுது. அதான் லைட்டாக உள்ள ஸ்பைஸியாக இருக்குது, வெளியே ஸ்வீட்டாக இருக்குது. இல்லை அந்த ரெகுலராக பண்ணுவா. இல்லை உண்மையாக சீரியஸாக நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. செம்மையாக இருக்கலாம். இதான் நாங்கள் சொன்ன தாயா? தாயை யாராலையும் மறுக்க முடியாது. டேய் சும்மாறா. இப்போ ஓவரா போற உணர்ச்சி வருது, கட்டு வருது. நீ ஸ்னாப் போட்டுதடா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குடா. ப்ரான் ஆனா காரமா இருக்குன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. காரமா இருக்குன்னு தானே சொன்னீங்க? கொஞ்சம் ஓ ப்ராப்பரா வெந்திருக்கு. நான் ஒரு ப்ரானோட வெறியன் அதனால வேற லெவலில் இருக்கு. Ladies first. மணிக்கா? ஏன்டா? அதுதான் இல்லடா. அந்த மணிக்கு தானே கேட்டேன். மணிக்கு தான். செம்மையா இருக்கு. ஸ்பைசியா அந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே. இங்கே பாடுறா இவ்வளோ பெருசு இருக்கு கருவேப்பிலை. இது கருவேப்பிலை இல்லடா, இது ஒரு இலை. அது என்ன தெரியுமா? ஆரிகானோ. என்னது? ஆரிகானோ இல்லப்பா. ஆரிகானோ வேற தானே? ஆமா ஆரிகானாங்கறா. அப்படின்னா யாருக்கானா? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சிம்பிள் ஜோக் அது. சிரிச்சு பெருசாக அமைதியா. இது காரமா இருக்குல்ல? ஃபேவரட். இது ஸ்வீட்டா காரமாடா ரெண்டுமே இருக்கு. ஒரு மாதிரி ஜுக்குன்னு இருந்து ஆனால் ஸ்வீட்டா இருக்கு. ஆடினே இருப்பேன், அந்த மாதிரி சாப்பிட்டுனே இருப்பேன். இன்னொரு ஐஸ் பாட்டில் தான் கேட்கணும். வா ஸ்வீட்டாகவும் காரமாகவும் இருக்குடா. ஏய் என்ன இந்த சூப்பர். ஏன் நம்ம ட்ரை போட்டு வாங்கணுமாடா? லாக் எடுக்கணுமா? அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? மணி அந்த ப்ரான் சூப்பராக காரமா இருக்கு. காரமும் இனிப்பும் சேர்ந்து ஒரு கலவையா இது நாக்குல அப்படியே ஒட்டுது. கொட்டுதா? ஒட்டுது காரம். ப்ரான் இதோட முறுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் நூடுல்ஸ். இல்ல இந்த சூப்ல போட்டு கொடுப்பாங்க நூடுல்ஸ். அடுத்த டிஷ்ஷெல்லாம் சீக்கிரமாக ரொம்ப லேட்டாகவும் நினச்சேன். விஷ்ணு சொல்லியிருக்கான் இந்த ஸ்பாட் எப்படி இதாக விஷ்ணுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க? அடுத்த டைம் கேமரால காமிக்கிறோம். கொஞ்சம் வினோதமான ஒரு ஆள் பையன். கொஞ்சம் என்ன மேடம் நல்ல பையன் தான். நம்ம ஷட்டில் விளையாட போறது vlog போடலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? half an hour. நம்ம ஒரு இதெல்லாம் அடிக்க வச்சு வீடியோ எடுத்துருக்காங்க. லேட்டா இருக்கும். இன்னும் எத்தனை டிஷ் இருக்கும்? இது சாப்பிடு. இதை சாப்பிட்டு அது குடி. சாப்பிட்டுக்கிட்டே குடி, எல்லாம் குடிச்சுக்கிட்டே சாப்பிடு. வெஜ்ஜு அவாய்ட் வச்சிடா. இல்லை வெஜ்ஜு சரி டேஸ்ட் பண்ணலான்னு கொடுத்தாரு. அது இட்லியாக இருக்கு. ப்ரோ பிளாஸ்ட்.
இது எக் யாக். எக் ஒயிட் அது மேலே இருக்கு. நிறைய ஊற்றி வச்சு. இது வந்து சிக்கன். இங்கே பாரு, இதெல்லாம் வேணுமா? சூப்பராக இருக்கணும் இல்லை? செம்ம இந்த மாதிரி க்ரீமியா செம்ம டேஸ்ட் ப்ரோ. ஆக்கா வந்துச்சா? இல்லை, அதான் ரொம்ப நம்ம ட்ரை பண்ணிருக்கேன். நமக்கு தான் வரல. அப்படியே. கையிலே சாப்பிடலாம். சரி, நம்ம தமிழ்நாடு வழக்கப்படி காம்ப்ரமைஸ் ஆகி கையில் சாப்பிடலாம். எனக்கு எனக்கு நண்பர்கள் உங்க வேற ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணா? நண்பர்கள். இன்னும் யாராக கேட்டேன். ஆமாம் ப்ரோ சும்மா சாப்பிடுங்க. கம்மியாக இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கா? அதுவும் சூப்பராக இருக்கு. வெஜ்ஜு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. வெஜ்ஜு பிடிக்கும்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். காரமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு பெருசாக உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் பியூர் நான் வெஜிடேரியன்ஸ். சாப்பிடுவோம் ஆனால் பெருசாக உடம்பு படல. இது முறை மாதிரி ஏதோ இது ஆக்சுவலாக என்னது? நீ அந்த பக்கம் Egg. வச்சுக்கலாம் அப்படியே வந்து இல்லை, உள்ளே இருக்காது சிக்கன். ஆமாங்க. சிக்கன் உள்ளே செம்மையாக விடலாம். இது சிக்கன் மாதிரியே தெரியலடா. என்ன இருக்கு? இதோ வேற சிக்கன் ஏதோ. இப்போ இந்த பெட்ஷீட் எடுத்து விடு. தான். பெட்ஷீட் எடுத்து விட்டீங்கன்னா உள்ள சிக்கன் அந்த வெங்காய காரமா இருக்கும்ல. இன்னைக்கு இது ஆக்சுவலாக இந்த நுரை, சாரி இந்த முட்டை இது நல்லா இருக்கா? ஆனால் சிக்கன் உள்ளே இருக்க சிக்கன் இது அது சிக்கன் மாதிரியே தெரியலடா. எப்படி இது வரல, சித்திரவதை படுத்துற போட்டு குத்து குத்துன்னு குத்தி போட்டு வெறும் சாப்பாடு வேணா போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்ண்ணா. இந்த சிக்கனை எப்படி இருக்கு பாரு. எப்படி இருக்கு? அது சாஸ் நல்லா இருக்குல்ல? அந்த பாஸ்தா ரெட்லியாக இருக்கு. கலர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒயிட் இருந்தா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அது அல்ஃபோன்ஸா இல்லடா, அது ஏதோ சாஸ் வந்து ஜாஸ்தி அந்த டேஸ்ட் தெரியுது. நார்ல லைனா அப்படியே இதுடா. அதாவது சாப்பாடோட நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றேன். அந்த பருப்பு சாம்பார் சிக்கன் சில்லி சிக்கன் சாப்பிட்றீங்க? ஐயோ சரியான காம்போ அது. நான் ரச சாதம் அது. சில்லி சில்லி சிக்கன். சிக்கன் ரசம் இருக்குல்ல, ரசத்துக்கு மீன் வச்சு சாப்பிட்டேன். ரசத்துக்கு மீன் வச்சு சாப்பிடுவேன். ரசத்துக்கு நம்ம மீன் சாப்பிடுவோம். ரசம் செம்மையா இருக்கும்டா அது. ரசம் டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த மாதிரி இந்த சிக்கனோட இது சூப்பர். மேகிக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்றீங்க? நீ வந்து வியர்டு காம்போ. நான் வந்துட்டு டெட்லி காம்போ பற்றி இல்லடா, செம்ம டேஸ்டாக இருக்கும்டா. இந்த மாதிரி தெரியலடா, அந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லை. சொல்கிறேன், நீங்க யாராவது அப்படி சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும், அந்த மாதிரி தானே. ஆனால் மேகியில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றாங்க. தொட்டுக்கடா, அது சத்தியமே யாருக்கு பிடிக்கும் சொல்லு? எனக்கு பிடிக்கல. டீல பொரி போட்டு சாப்பிடுவியா? அதெல்லாம் சாப்பிடலாம். மேகியில் தயிர் இது ஊற்றி வந்து வேடு இல்லை, இது வேடு. இந்த பொரி தண்ணியில போட்டு என்ன சாப்பிடுவோம்? ஊறி போயிடும், நல்லா இருக்கும். குழம்புக்கு குழம்புலாம் இல்லடா. ஏய் நல்லா இருக்குடா மணி, சீரியஸா நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா சீரியஸாலுமே. இவெல்லாம் அது இதில் தான் போட்டு எதிர்க்கலாம். சாப்பிடலாம். எதிர்க்கனா பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ பிடிக்கக்கூடாது. ட்ரை பண்ணுங்க. கையில் ஆயிடுச்சு, கை கழுவிக்கலாம். இல்லை, ஆல்ரெடி நம்ம தமிழர்கள்
இல்லை அதெல்லாம் ஓகே. நல்லா ஃபுல்லாகிடுச்சுப்பா வயிறு இல்லை. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கப்ஸ் இல்லை, இதுக்கு மேலே தூங்கலையில்லாத தப்பு. பாஸ்தா பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. பாஸ்தா ஃபைனல் டச் பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. அப்படியா? எனக்கு இப்போ சாப்பிட்டதெல்லாம் மறந்துடுச்சுடா. இந்த பாஸ்தாவோட இதுதான் எனக்கு வந்து மேபி கடைசியாக சாப்பிட்டதுனால இருக்கா தெரியல. ஐயோ என்ன முடியலையா? அது ஃபிஷ். அந்த இது இருக்குல்லண்ணா டெஸ்டிங் எலி மாதிரி சாப்பிட வச்சு வச்சு. இது ப்ரொக்கோலியா? இல்லடா ஃபிஷ். அது ஃபிஷ்ஷுண்ணே. இதுன்னு பச்சை கலர்ல. ஓகே ஓகே, அது ப்ரோக்கோலி. ஃபர்ஸ்ட் அப்படி குத்திட்டு கட் பண்ணு, கட் பண்ணு. குத்திட்டு கட் பண்ணு. ஓகே ஓகே. அழகா இறங்குது சார். அப்படியே ஸ்மூதா இருந்தது. இது இருக்குல்ல உள்ள அந்த இது மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல, அது இங்கே எடுத்துகிட்டு வர வரைக்குமே இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த இது. அது நல்லா நம்ம இருக்கு. வீசிட்டு ஓகே, பர்ஃபெக்ட்ண்ணா. சாப்பிடவே இல்லை, பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கேட்போம். டிஸ்கவுண்ட் இருக்காண்ணா, பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். முள்ளு இல்லையா? முள்ளையில சுத்தமா சீஸா அது கீழே? சீஸ் அது வேற சீஸா போறாங்க. சூப்பராக இருக்கணும். ஃபிஷ்ஷு மட்டும் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு வந்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு சேலம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் நிறையா வெயின் சேலம்லாம் நிறையா இது வந்து வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து பிளாஸ்டாக இருக்குது. ஒரு டிஷ்ஷுமே வந்து ஆனால் சீக்கிரம் வந்துடுது. அதுதான் ஒரு பெரிய இது. நான் இந்த மாதிரி போயிருக்கோம். ஆனால் என்ன ஆகுனா ஒரு டிஷ்ஷுக்குமே டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் இது வந்து ஃபீச்சர் சூப்பராக இருக்குது. நான் எனக்கு சீ ஃபுட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரைஸ் போடுறோம், பட்டாசு கிளம்பி செம்மையாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இன்னையோட வின்னர் வந்துட்டு பார்த்தா இது என்னடா அது பேர் என்னது? ஃபிஷ். இதில் போடுறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. பாஸ்தாவும் இது பாஸ்தா பேர் சொல்லுவான் மாப்பிள்ள. ஃபிஷ் பேரு சொல்லுவாங்க. ப்ரான். அப்புறம் ஆமா ஆமா மஸ்ட் ட்ரை தி ப்ரான். செம்மையாக இருக்கு. இந்த ஃபிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒர்த்து கீழே இருக்க சீஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்கல. சாப்பிட்டு பார்த்துட்டு வேணா வந்து வீடியோவில் காணும். ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கலாம். ஃபிஷ்ஷு கீழே இருக்க சீஸு இந்த ஒயிட் ரைஸு. இதுதான் வந்து இன்னையோட வின்னர் வந்துட்டு ப்ரானு இது. அப்புறம் அந்த இது பாஸ்தா. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது சூப். ஐயோ அந்த சூப் இந்த ஒயிட் கலரில் ஒரு சூப் இருக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒயிட் கலர் சூப்புன்னு கேளுங்க, தருவாங்க. கிரீன் செலவுல சாப்பிடுங்க. ஒயிட் கலர் சூப். அந்த சூப்பே அதே பவுல்ல கேளுங்க. பேர் வச்சுட்டு போயிடும். கிரீன் செலவு சூப்புன்னு திட்டி அனுப்பிச்சு விட்ருவாங்க. சொல்லுடா, முடிய போகுதுடா. நீ சொன்ன ஸ்பாட் ஆனால் வேற லெவலாக இருக்குடா. சீரியஸாக செம்மையா இருக்குடா எல்லா சாப்பாடும். சூப்பராக இருக்கு. நெஜத்துக்குண்டா சூப்பராக இருக்கு. நம்ம அடுத்த டைம் வரலாம். இந்த வந்துட்டு கூப்பிட்றேன். அந்த மீனும் அந்த சீஸும் ஒயிட் ரைஸும் ஏங்க அந்த மாதிரி இருக்குடா. ஆக்சுவலாக இந்த மீனும் நானும் சேர்ந்து கலந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம முடித்து விட்டீங்க போ.